ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட் பார்க்குறேன். இந்த மாதிரி ஜெலசி பீப்புளை கூட வச்சுக்காதீங்க, ஜெலசி பீப்புளை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்காதீங்க, ஜெலசி பீப்புளை தள்ளி வைங்கன்னு. ஆனால் நம்ம பழகிற நிறைய ஃப்ரெண்ட்ஸு சில டைம் உண்மையாக இருப்பாங்க, சில டைம் பொய்யாக இருப்பாங்க. அந்த பொய்யான ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட ஜெலசியாக இருப்பாங்க. உண்மையாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சில சமயங்களில் ஜெலசியாக இருப்பாங்க, பொறாமையில் இருப்பாங்க. என்னவா இருந்தாலும் ஃப்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட், ரைட்? நீ ஜெலஸ் ஆகு, பொய்யாரு, பட் கூட இரு. ஐ அக்செப்ட் யூ. நமக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் ஒரு ஃப்ரெண்ட் எப்படி பழகுறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எந்த விஷயங்கள்லாம் நம்ம கூட இருக்காங்கன்னு. பட் ஸ்டில் வி அக்செப்ட் தான், ரைட்? ஸோ என்னோட கருத்து என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டு ஜெலஸியாக இருந்தாலும் ஒரு சிச்சுவேஷனில் அவங்க மாறிடுவாங்க. ஸோ விட்டு போகாதீங்க, கூட இருங்க. என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அவங்கள பேக் ஸ்டாபிங் பண்ணாதீங்க, பட் கூட இருங்க. ஸோ தட் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் அந்த ஒரு பொய்யான ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தப்பான சிச்சுவேஷனில் தள்ளப்பட்டாலோ, டேஞ்சரஸ் சிச்சுவேஷனில் தள்ளப்பட்டாலோ, அந்த உண்மையான ஃப்ரெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுதானே ஃப்ரெண்ட்ஷிப், அதுதானே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளம்.